நம்ம மைண்ட் வந்து எப்படி நிறைய நேரம் உட்காதுன்னா, சத்துருக்கள் இல்லாத ஒரு இடத்தை தேடுகிறது. பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்படி வந்துட்டு ஒருவேளை நம்ம தேவத்தை வெளியே போயிட்டோமா, தேவர் நம்மோடு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் வருகிறது. இந்த வசனம் சொல்லுகிற பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக தான் பந்தி ஆயத்தப்படுத்துறோம். ஆண்டவர் நம்ம நடத்தும் போது, குறிப்பா சத்துரு எல்லைகளுக்கிட்ட நம்ம நடக்கும் போது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நிச்சயமா அங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், டேபிள் லேண்ட் இருக்கிறது, அதான் அங்க நடத்திட்டு போறாரு. 2வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துக்கு நம்மோடு வருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Thank you Father. Thank you Father. Hallelujah. 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 Stotram, 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 stotram. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பந்தரிம்பிர கெடர ஹோன்டு ரீகரார ஹண்டரே பரே அக்ரோன்டு ரோடரே பிரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு பிராங்கண்டேர ஹண்டுரி பரே ஓன்கொண்டு பரே அடரா. Thank you Jesus. Thank you Jesus. Iram ventro. ஒரு பிரண்டொரு இப்ராக்கண்டார பிரண்டொரு வடொரு ப்ரூங்கண்டீர காந்தரு. ஏர பிரண்டர் இம்பிர கண்டரு ப்ரூகெண்டர ஹடரஹண்டரு யங்கெண்டரு வரும். Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை அறிய வேண்டும், எவைகளை கவனிக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. Thank you Lord. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, எங்களோட பேசும். Thank you Lord. இந்த வார்த்தை கொண்டு எங்களோட பேசும். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. எங்களோட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யோவான் 10 அதிகாரம், ஜான் சாப்டர் 10. யோவான் 10 அதிகாரம், அதுல 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திரும்ப வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சங்கீதம் 23, சங்கீதம் 23, அதுல கொஞ்சம் வாசிக்கிறேன். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த யோவான் 10 அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற அந்த தலைப்பிலே அதனுடைய பல அம்சங்களை, அதனுடைய பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸ் பார்க்கும்போது, கேட்கும்போது, இதை பத்தி நம்ம தியானிக்கும் போது உண்மையா ஒரு காரியம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஜெபமாகவும் இருக்க வேண்டும். அது என்னன்னா, கர்த்தாவே, நான் உண்மை மேய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன். ஓகே, ஜெபமாக இருக்கணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, சரி இப்ப ஜெபமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இல்ல, அதுதான் விஷயமே.
ஓகே, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? என்ன கேட்குறாங்கன்னா, ஜெபமா இருக்கட்டும். ஓகே, நல்லது. அப்படி ஜெபிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? இல்ல. அதுதான் 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 விஷயமே. ஆண்டவரே, நான் உம்மை மெய்ப்பராய் அனுபவிக்கட்டும். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தரே நம்மை ரட்சித்தார் அப்படின்னா, அவரை நாம் மெய்ப்பராய் அனுபவிக்கும்படியாய், இல்லைன்னா அவருடைய மேய்ச்சலை நாம் அனுபவிக்கும்படியாக தான் அவர் நம்மை ரட்சித்தார். இதுல இந்த 9வது வசனம் பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சோ இன்னைக்கு அதுக்கப்புறம் சங்கீதம் 23 படிச்சோம்னா அது இது இது அப்படியே விளக்குது. இந்த மேய்ச்சலை கண்டடைவான்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்றாருல, நான் வாசல் வாழியா என் வழியா ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு இப்ப என்ன? இதை கொஞ்சம் விளக்கமா சொல்றதுதான் சங்கீதம் 23. அது வந்து கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறார் என்பதை அது விவரித்து சொல்லுகிறது. அதை கொஞ்சம் பல ஆஸ்பெக்ட்ஸ் அதை பத்தி பேசுது. சோ நம்ம இதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அங்கேயும் போய் சங்கீதம் 23 சில காரியங்களை பார்க்கலாம். சோ முதல்ல இங்க பாருங்க, அவர் சொல்றது பாருங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சரியா? ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்ப நம்ம எல்லாரும் பலவிதமான பேக்ரவுண்ட்ஸ், பலவிதமான சூழ்நிலைகள்ல இருந்து, பலவிதமான மதங்களோ மார்க்கங்களோ இதெல்லாம் இருந்து கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறோம். இல்ல சில பேர் சொன்னா, இல்ல நாங்க பிறக்கும் போதே நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்திலிருந்து இயேசுவண்டை வந்திருக்கிறோம். சரியா? சோ எல்லா மதங்கள்லயும் பிரச்சனை இருக்கு நிறைய. ஏன்னா எல்லா மதங்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள். அதுல நிறைய ரூல்ஸ் இருக்கும், பாரம்பரியங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அதை சரியா ஃபுல்ஃபில் பண்ணலாம் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ மதம் ஒண்ணு இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ மதம் கிடையாது. அதாவது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், கிறிஸ்து காட்டின பாதை, அவர் ஏற்படுத்தின புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்பது அது ஒரு மதம் இல்ல. அப்படின்னா அது ஒரு பாரம்பரியம், சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அதோட நின்று விடுகிற ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவத்திலும் கோட்பாடுகள் இருக்கு, பிரின்சிபிள்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவைகள் எல்லாம் ஒரு ஜீவனுள்ள தேவனோடு தொடர்புடையதா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனோடு தொடர்புடையதா இருக்கிறபடியால் இது ஒரு லைவ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உண்மையுள்ள ஒரு உறவு சார்ந்த விஷயமாக இருக்கிறது. சோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தால், இப்ப அதான் சொல்றாரு, ஒருவன் என்னிடத்தில் வந்தால், ஓகே, அவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நானே வாசலா இருக்கிறேன். சோ ஒருவன் என்கிட்ட வந்துட்டான், ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் அப்பொழுதுதான் அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறான். அவன் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சோ இதுல இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான் அப்படின்றது அதுல என்னெல்லாம் அடங்குகிறது என்பதை நாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்கிட்ட வந்தா அவன் ரட்சிக்கப்படுவான். he will be saved. Okay? he will be saved. அப்படின்னா என்ன, எதை சொல்றாரு? he will be saved என்ன, எதை பேசுகிறார்? இப்ப நம்ம நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னாங்களே, அதுதான் இங்கேயும் சொல்றாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டுருவான்னா என்ன, எதை பேசுகிறார், எதை பற்றி சொல்லுகிறார், எதை எதை அதுல என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்னா, ரட்சிக்கப்படுவான்னா என்ன நடக்குதுன்னா, அவன் எந்த சூழ்நிலையில இருந்து வந்தாலும் சரி, அவன் எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து வந்தாலும் சரி, ஓகே, நம்ம கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறோம், நம்ம பலவிதமான பாதிப்புகள் பிரச்சனைகளோடு தான் வருகிறோம். நம்ம முத ஆண்டவர் வந்தப்பே அப்படிதான் வந்திருப்போம். இப்பயும் சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இங்க ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒருவன் என்னிடத்தில் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா கிறிஸ்து தன்னிடம் வருகிறவர்கள், அதாவது தன்னுடைய ஆடாய் மாறுகிறவர்கள். ஆடா எப்படி மாற முடியும்? எப்பொழுது எப்பொழுது நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையை, அப்பொழுது நாம் அவருடைய ஆடாக மாறி விடுகிறோம். அப்ப நம்ம ஆடாக மாறும்போது, அவருடைய ஆடாக நாம் மாறிவிட்டால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கிடையாது. அது ஒரு ஆரம்பம். அது ஒன் ஆஃப் தி பிகினிங் திங். நம்ம பாவம் மன்னிப்புன்ற ரட்சிப்புல ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தின் தாக்கங்களிலிருந்து, உலகத்தின் பாதிப்புகளிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு வருகிறான். He has entered a lifestyle that is redeemed or that is saved அப்படின்னு வேற அது சொல்ல ப்ராப்பரா இங்கிலீஷ் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம புரியுதுக்காக சொல்றேன். Where he saved from the things of the world. உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள்,
அதன் விளைவாய் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள், அதினின்று நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். எப்ப விடுதலை ஆக்கப்படுகிறோம்? எப்பொழுது கிறிஸ்துவண்டை வந்து விட்டோமோ அப்பொழுது நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். நீங்க சொல்ல, இல்ல பிரதர் எனக்கு இன்னும் அப்படி நிறைய பிரச்சனை அப்படிதான் இருக்கு. சில பேர் சொல்லலாம், இல்ல எனக்கு முன்னாடி பிரச்சனை கூடியிருக்கு, கிறிஸ்துவண்டை வந்துட்டேன், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இப்படி இருக்கு, இப்படி கூடியிருக்கு. அதான் சொல்றேன், இந்த மெசேஜ் நீங்க கேட்கும்போது ஒரு ஜெபத்தோட தான் கேட்கணும். திரும்ப சொல்றேன், அதை ஆண்டவரே உம்மை நான் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன், மெய்ப்பராய் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். அப்ப இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன, நம்ம இந்த ப்ராசஸ் தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இன்னும் நமக்கு அநேக காரியங்கள் இருந்து விடுதலை தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே. சில காரியங்கள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் அது அப்படியே தொடர்கிறது, இல்ல அது கொஞ்சம் பெருசா கூட இருக்கலாம். இப்போ அப்படி இருக்கிறதுனால நமக்கு இப்பொழுதும் உதவி தேவைப்படுகிறது, நமக்கு இப்பொழுதும் ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது, ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஓகே. சோ அதனாலதான் இந்த முத ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றது வந்து, அது வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப். வாழ்நாள் முழுவதும் வேண்டும். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த மேய்ப்பர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா பலவிதமான இன்னல்களிலிருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஓகே. சோ ஆகவே அவருடைய ரட்சிப்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அது நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள். இப்ப யோனா வந்து மீன் வயித்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். ஓகே. ஏன்னா கடல்ல போயிட்டு தான் கர்த்தர் வந்து புயலை வரவிட்டார். புயல் வந்து எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, என்ன பண்ணணும்னே சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்றான். கடல் தூக்கி போட்டுறாங்க. போட்ட உடனே மீன் வந்து முழுகிருச்சு. மீன் வயிற்றுல இருந்து அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் போது அவன் ஒரு லைன் சொல்றான் பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, salvation belongs to the Lord. அப்படின்னா அவன் எதை சொல்றான் ரட்சிப்புன்னு? அவன் பாவ மன்னிப்பு பத்தி அங்க பேசல. அவன் ரட்சிப்புனா அவனுக்கு என்ன ரட்சிப்பு? மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான் 3 நாளா. அந்த மீன் வயிற்றுல வெளியே வர்றதுதான் ரட்சிப்பு. அவன் அப்படிதான் சொல்றான், கடைசியில முடிக்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு முடிக்கிறான். அவன் அப்படி சொல்லி முடிச்சு உடனே வந்து மீன் பார்த்தீங்கன்னா போய் கக்கிருச்சு. 2ஆம் அதிகாரம் கடைசியில சொல்றான். 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. நோ சாரி, முதல் அதிகாரம் கடைசி வசனம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. யோனாவை கரையில போய் கக்கிருச்சு மீன். ஏன்னா அவனுக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு, ரட்சிப்பு கர்த்தருடையதுதான், அவர் தான் பண்ண முடியும், அவர் தான் ரட்சிக்கிறவர், அவரே நம்முடைய ரட்சிப்பு. சோ இங்க கிறிஸ்துவண்டை வரும்போது அவரே நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லு பாருங்க, ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்ஃபேக்ட் இந்த ரட்சிக்கப்படுவான் அப்படின்றது அதுலயே ஒரு 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 இது இருக்கு பாருங்க, ஒரு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இல்லைன்னா ஒரு சத்தியம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை இருக்குல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு இருக்குல்ல, சால்வேஷன் பிலாங்ஸ் டு தி லார்ட். அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்வீக் பண்ணணும்னு வைங்களேன், யூ கெட் அ ஹீப்ரு வேர்ட். என்ன ஹீப்ரு வேர்ட் அப்படின்னா, யஹோஷுவான்ற வேர்ட். யஹோஷுவா, யோசுவா இருக்குல்ல தமிழ் பைபிள், அதான் யஹோஷுவா ஹீப்ருல. யஹோஷுவா அப்படின்னா என்னன்னா, கர்த்தரே என் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்றான். அது கொஞ்சம் லைட்டா மாத்தி போட்டோம்னா கர்த்தரே என் ரட்சிப்புன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யஹோஷுவா, யஹோஷுவானா கர்த்தரே என் ரட்சிப்பு, லார்ட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த யஹோஷுவா அப்படின்றதுதான் அராமிக்ல யெஷுவாவா வருது. அதுதான் இங்கிலீஷ்ல ஜீசஸ் வருது. ஓகே. சோ அப்ப அர்த்தம் அதான், பிறந்தனே இயேசு பிறந்தனே என்ன சொன்னான், தூதன் வந்து என்ன சொன்னான், அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அது கர்த்தரே என் ரட்சிப்பு என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் இயேசு ஒன்றே வழி நடத்தப்படுவார்கள். ஏன்னா இயேசுதான் அந்த கர்த்தரே என் ரட்சிப்பு என்பதற்கு ஒரு பெரிய விளக்க உரையாகவும் விளக்கமாகவும், அது மட்டுமல்ல அதனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறார். செயல் ரீதியான வெளிப்பாடு, சும்மா வாயால சொல்ற வெளிப்பாடு, செயல் ரீதியான வெளிப்பாடாய் இருக்கிறார். சோ அப்ப அந்த ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா அவரை, ஏன்னா இப்ப ரட்சிப்புனாலே இயேசுதான் அப்படின்னு அதான் சொன்னேன். ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அந்த பரிமாணங்களை, அவருடைய ஆழங்களை இன்னும் அறிய ஆரம்பிப்பான்.
இன்னும் அவருக்குள் வளருவான், அவருக்குள் பெருகுவான். சோ அததான் அடுத்ததுல வந்து பாருங்க, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வருகிறான், ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னா என்ன, பல காரியங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அது தவிர அது மட்டும் இல்ல, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைவான் என்ன? மேய்ச்சல் என்று சொல்லும்போது வாழ்க்கையினுடைய பல தேவைகள் இருக்கு. We have many needs in our life, many areas where we need provisions, we need help. So இது எல்லாமே இந்த மேய்ப்பருக்குள் தான் இருக்கிறது. Everything is within this மேய்ப்பர்ஸ் மேய்ப்பருக்குள்ள தான் இருக்கு. எல்லாமே மேய்ப்பருக்குள் தான் இருக்கு. அந்த மேய்ச்சல் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டிடுவான்னு சொல்லியிருக்கேன். அந்த மேய்ச்சல்னா பலவிதமான ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பல தேவைகள் இதுல இருக்கிற இவைகள் எல்லாமே வந்து மேய்ப்பருக்குள் இருக்கிறது. சோ ஷார்ட்டா இந்த வசனத்தை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்கிட்ட வந்துட்டா போதும், ஓகே, என்கிட்ட வந்துட்டான்னா என்கிட்டே எல்லாமே இருக்கு. அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்கு, ஏன்னா நானே ரட்சிப்பா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு மேய்ச்சலாகவும் நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் மேய்ச்சலை வைத்திருக்கிறேன். I have what he needs. All he has to do is come to me. என்கிட்ட வந்தா போதும், என்னிடம் எல்லாமே இருக்கிறது. என்னிடம் எல்லாமே இருக்கிறது. சோ அவன் வரும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னா பாதுகாக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, சகல விதமான மேய்ச்சல்களை அவன் கண்டடைகிறான். ஓகே, சோ இப்ப இந்த ரட்சி பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இப்ப இந்த மேய்ச்சலை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு தான் சங்கீதம் 23 படிச்சோம். சங்கீதம் 23ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீ கவனமா நம்ம பார்ப்போம். ஓகே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. திரும்ப வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு இயேசு சொன்னாரு. ஸோ இங்க சங்கீதம் 23ல பாத்தீங்கன்னா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி என்று இருக்கிறது, ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இப்ப இந்த மேய்ச்சலை கண்டடைகிற அந்த ப்ராசஸ், இப்ப நம்ம கிறிஸ்துவண்டே வந்துட்டோம். நாம் அவருடைய மேய்ச்சலை கண்டடைய அவர் நம்மை அழைத்து செல்கிறார். அந்த மேய்ச்சலின் ஆசீர்வாதங்களை, மேய்ச்சலினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்மை நடத்தி செல்கிறார். சரி, சோ இந்த மேய்ச்சல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது எந்த சூழ்நிலைகளில் உருவாகிறது, அதை பத்தி மட்டும் லைட்டா இந்த வசனம், அதுதான் வசனம் வாசித்தேன். இதுல இருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்ட்ல சிலது காட்ட விரும்புறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, இந்த மேய்ச்சல் உள்ளும் புறம் மேய்ச்சல் நடக்குது, நல்லா கவனிங்க. இந்த மேய்ச்சல் வந்து சத்துருக்கள் கடந்த பின்பு நடக்கிறதில்ல, சத்துருக்களுக்கு முன்பாக மேய்ச்சல் உண்டாகிறது. புரியுதா? இந்த மேய்ச்சல் எங்க உண்டாகுது? சத்துருக்களுக்கு முன்பாக. அதான் டேபிள் வருது, டேபிள் வருது. சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்கள் இருக்கிற இடத்துல தானே. சரி, நம்ம மைண்ட் வந்து எப்படி நிறைய நேரம் உட்காதுன்னா, சத்துருக்கள் இல்லாத ஒரு இடத்தை தேடுகிறது. அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். சத்துருக்கள் இருந்தாலே ஒருவேளை நம்ம தேவ சித்தத்தை வெளியே போயிட்டோமா, சத்துருவே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது, அப்படி வந்துட்டா ஒருவேளை நம்ம தேவ சித்தத்தை வெளியே போயிட்டோமா, தேவர் நம்மோடு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் வருகிறது. இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக தான் பந்தி ஆயத்தப்படுத்துறாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சோ முதல்ல ஒரே ஒரு காரியம், இதுக்குள்ள டீப்பா போறோம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று சொல்லிடுறேன். உங்கள் சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனாலே உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படாது அப்படின்னு கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சத்துரு போன பின்பு பந்தி வரும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துறேன் சொல்றாரு. சத்துருக்களுக்கு முன்பாக, ரைட் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் தி எனிமீஸ், ரைட் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் தி எனிமீஸ். சோ முதல்ல வந்து யாராவது இங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை மிகுந்த கவலையோடு ஒரு வருத்தத்தோடு கடந்த காலத்துக்கு வந்து கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள், இல்லைன்னா அது நிமித்தமா இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் வச்சு சத்துருக்கள் நிறைய இருக்காங்க, நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு இப்படி இருக்கிறதுனால இது எப்ப முடியும், இது முடிஞ்ச பிறகுதான் எனக்கு ஆண்டவர் தான் செய்வார் போல இருக்கு, இவ்வளவு சத்துரு இருந்தா அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மனுஷிகமா அப்படி யோசிச்சு காமிச்சிடும். ஆனா இந்த ராஜா தாவீது சொல்றது பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி, in spite of the enemy, despite the presence of the enemy. சத்துரு அங்க இருக்கிறான், ஆனா சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார்.
சரியா? சோ இதோட விளக்கத்தை பார்ப்போம் என்னன்னு. அது இங்கிலீஷ்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசேஜ் படிச்சு பாத்தீங்கன்னா, யூ ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் மீ பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் மை எனிமீஸ். யூ ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் மீ பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் மை எனிமீஸ். சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். See, தாவீது இது ஏன் எழுதுனா அப்படின்றது வந்து பல பேர் பலவிதமான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும், என்ன மீன் பண்ணியிருப்பான்னு. ஆனா நிறைய வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். சோ அவன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது தன்னை ஆடாகவும் ஆண்டவரை மெய்ப்பராகவும் அவன் இது பண்ணிதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். சரி, அப்ப அவன் சொல்றது வந்து சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுது, செட் அப் அ டேபிள் பிஃபோர் மீ. அதாவது என்னன்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மெய்ப்பர்கள் வந்து பல விதமான கால சூழல்களில மேய்ப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் அப்படின்னு ஒரு ஒரு மாசமா வந்து வெதர் மாறுது இல்லையா? ஒரு 3 மாசம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் மழை காலம் வரும், வெயில் காலம் வரும், இப்படி வரும். அப்புறம் ஒரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா புல் இருக்காது ஒரு சில இடங்கள்ல. அப்ப புல்லு தேடி எங்கேயாவது கூட்டு போவாங்க. அந்த காலத்துல, இப்ப இது நடக்குதான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, பைபிள் எழுதின காலம் சொல்றேன். அந்த நாட்கள்ல வந்து இந்த மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை வந்து யூஸ்வலா மேய்ச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில நாட்களிலே எதிர அந்த இடத்துல புல் இல்ல அப்படின்னாலோ, இல்லைன்னா மலை உச்சியிலே, ஓகே, மலைகளுக்கு மேலே சில இடங்களிலே டேபிள் லேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டேபிள் லேண்ட்ஸ் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து புல்லு வந்து ரொம்ப நல்ல, அது வந்து நிறைய தண்ணி வரக்கூடிய இடம், செழிப்பான இடம். அங்க நல்ல புல்லாம் ரொம்ப ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்துருக்குமா. அதாவது ஆடுகளுக்குலாம் போனா இருக்க ஒரு ட்ரீட் மாதிரி அது. ஆடுகள் அங்க போனா அதுங்க பாட்டுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும் போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு நல்ல ஒரு ரிச் ஃபுட் மாதிரி, ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட். அதாவது பிளேன்ஸ் இருக்க கிராஸோட அந்த மலை மேல இருக்க கிராஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரிப்பட்ட மலை மேல் இருக்கிற இடங்களுக்கு இந்த மேய்ப்பர்கள் எடுத்து போவாங்களாம். இப்ப நீங்க பைபிள் கூட அதை பார்க்க முடியும். யோசேப்பு வந்து சகோதரரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு தள்ளி தள்ளி கொண்டு போய் ஆடை மேய்ச்சி நல்ல ஆடுக்கு நல்ல புல்லு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு போது கொஞ்சம் தூரமான இடத்துக்கு எல்லாம் போவாங்க போல இருக்கு. யோசேப்பு எங்க போனான்னு தெரியாம வழி சுத்திட்டு இருந்தாலும் பாக்குறோம். தாவீது கூட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதுதான், ஐயோ தள்ளி வீட்டுல இருந்து தள்ளி போயிட்டு இருக்கும் போதுதான் சாமுவேல் வந்தாரு. ஆளை விட்டு கூட்டிட்டு வந்தாங்க, சாமுவேல் வந்திருக்காருன்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு பெரிய பழக்கமாக நாட்டில் இருந்திருக்கிறது. சோ இந்த டேபிள் லேண்ட்ஸ் கொண்டு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள். முதல்ல நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த டேபிள் லேண்ட்ஸ்ல வந்து நல்ல செழிப்பான உணவு கிடைக்கும், நல்ல சத்தான உணவு, நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து அந்த ஆடுகளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். ஆனா ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன நெகட்டிவ்னா, ஆடுகள் இப்படி எடுத்து செல்லப்படும் போது இந்த மாதிரி இடங்களுக்கு சில துஷ்ட மிருகங்கள், ஆடுகளை வேட்டையாடுகிற மிருகங்களும் அங்க வருமா. ஏன்னா ஒரு சில காலம் எந்தெந்த காலகட்டங்கள்லாம் வரும் இந்த மிருகங்கள் அங்க வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சு அவைகளுக்கு நல்ல வேட்டை கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லிட்டு அது வந்துருமா. இப்படிப்பட்ட சிங்கமோ புலியோ கரடியோ இதெல்லாம் ஆட்டை இதெல்லாம் வேட்டையாடுமோ இப்படிப்பட்ட மிருகங்களும் வந்து அங்க இருக்குமா. ஆனா அந்த மிருகங்கள் ஒரு இது என்னன்னா, மெய்ப்பன் கூட இருக்கிற வரைக்கும், மெய்ப்பன் பக்கத்துல நின்றுட்டு இருக்க வரைக்கும் அந்த மிருகங்கள் லேசில வராது, வந்து இதை எதுவும் தாக்காதான், பக்கத்துல வராது. ஓகே, ஆடுகளுக்கும் கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம், இந்த இங்க வந்து இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறார்கள், அதாவது நம்ம வேட்டையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் அங்க இருக்குது அப்படின்னு ஆடுகளுக்கும் தெரியும். ஆனால் ஆடுகளுக்கான தைரியம் எங்க இருந்து வருகிறதுனா, மெய்ப்பர் இருக்கிறார் என்பதிலிருந்து வருகிறது. ஆடுகள் வந்து தாங்கள் எப்படியாவது காப்பாத்திக்கணும் தங்களை அப்படின்னு நினைக்கிறதுல, மேய்ப்பரோட கனெக்டா இருந்தா போதும்னு நினைக்குது. இதைத்தான் தாவீது இப்படி எழுதி இருக்கிறான் என்று அநேக வல்லுநர்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றதுல நிறைய பாயிண்ட் இருக்குன்னு நானும் நம்புறேன். என்ன சொல்றாங்கன்னா, தாவீது இப்படி தன் ஆடுகளை அடிக்கடி கூட்டிட்டு போயிருக்கான். அந்த அந்த இடத்துக்கு அவன் போகும்போது ஒரு ஆட்டின் பார்வையில் இருந்து அவன் பார்த்ததை எழுதுகிறான் என்று சொல்கிறார்கள். ஆட்டின் பார்வை, ஆடு வந்து அது சொல்லுது, இது ஆடு சொல்ற மாதிரி, அவர் என்னை அவர் இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது என்னை வந்து இட் டேக்ஸ் மீ டு த டேபிள் லேண்ட், ரைட் வேர் மை எனிமீஸ் ஆர். சத்துரு அங்கதான் இருக்கான். இதுல இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க, இந்த டேபிள் லேண்டும் எதிரிகளும் ஒரே இடத்துல இருக்காங்க. புரியுதா?
டேபிள் லேண்டும் எதிரிகளும் ஒரே இடத்துல இருக்காங்க, வேற வேற இடத்துல இல்ல. டேபிள் லேண்ட் எங்க இருக்கோ அங்கதான் எதிரி இருக்கான். எதிரி எங்க இருக்கானோ அங்கதான் டேபிள் லேண்ட் இருக்கு. இது என்ன தெரியுது? கர்த்தர் உங்களை, நீங்க கடந்த சில நாட்கள்ல ஒரு மாதிரி சத்துருவின் போராட்டம் அதிகமானது உணர்றீங்களா? இவன் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கே, முன்னாடி இருந்தோட மோசமா இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஒரு மாதிரியா டஃபா இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அது நாட் ஆல்வேஸ், எப்பயுமே ஒரு நெகட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ மே பி இன் யுவர் டேபிள் லேண்ட் ஏரியா. ஒருவேளை நீங்கள் அந்த பந்தியின் இடத்துக்கு வந்திருக்கலாம். டேபிள் லேண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். சோ சத்துருக்கள் உங்க கணக்கு தெரியுதாங்களா? இருக்கட்டும். மெய்ப்பர் தெரியுதாரா? பாருங்க, கவனம் தேவை. மெய்ப்பரை தேடுங்க. மெய்ப்பரை ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் எங்க இருக்காருன்னு. அப்பனா சத்துரு இருக்கான், மெய்ப்பர் இருக்கிறார்னா ஒருவேளை அது பந்தியின் இடமாக இருக்கலாம். இட் குட் பி த டேபிள் லேண்ட். குட் பி இல்ல, இட் இஸ் டேபிள் லேண்ட். ஏன்னா புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு தம்முடைய சரீரத்தினாலும் தம்முடைய ரத்தத்தினாலும் அவர் ஒரு கொழுமையான பந்தி ஆயத்தப்படுத்தி விட்டார். சத்துருக்கு முன்பாக, நம்ம பகைக்கிற, நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற, நம்முடைய கதையை முடிக்க வேண்டும் நினைக்கிற சத்துருக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் அதே ரத்தத்தை சிந்தி தம்முடைய சரீரத்தை பிடிக்க முடிய ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ இன்னைக்கு ஒரே போராட்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சத்துரு ஏத்து நிக்கிற மாதிரி இருக்கு. யூ குட் பி இன் யுவர் டேபிள் லேண்ட். See, the beauty என்னன்னா, it's such a paradox. அதாவது சத்துருக்கள் இருக்காங்க, இந்த மெய்ப்பரங்கள் இல்லைன்னா, ஒருவேளை அங்க இருக்கிற அந்த ஆடுகள் அப்படி இப்படி செதறி போச்சுன்னா அந்த மிருகங்கள் ஈஸியா அடிச்சிடும் ஆடை. எதுவும் மான் கிடையாது ஓடி போறதுக்கு, ஆடு. அதால ஒரு அளவுக்கு தான் ஓட முடியும், அதுக்கு மேல ஓட தெரியாது, ஓட முடியாது. ஈஸியா அந்த மிருகங்கள் தூக்கிட்டு போயிடும். ஓகே, ஆனா அங்க மெய்ப்பர் இருக்கிறதா வித்தியாசம். மெய்ப்பர் இருக்கிறதுனால அந்த மிருகங்களும் கிட்ட வர முடியல. அதே நேரத்திலே இந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாகிறது. இந்த டேபிள் லேண்ட் என்கிற இடத்துல அருமையான அந்த மேய்ச்சல் உண்டாகிறது சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துருக்களுக்கு முன்பாக. சில பேருக்கு நான் சொல்றேன், யாருன்னு தெரியல. அதாவது நீங்க ஏன் இந்த சத்துரு இருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்கு என்பது போல் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்கு முன்பாக, right before the eyes of your enemy, the Lord is setting up a table for you. கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இன்னவே ஆயத்தப்படுத்திட்டார் ஏற்கனவே. அந்த பந்தியை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறார். அவர் சிலுவைக்கு போகும்போது நம்முடைய சரீரத்தை பிற்கப்படி ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவர் அதை செய்த போதே நமக்கென்று ஒரு பந்தி, ஒரு அருமையான ஒரு அற்புதமான பந்தியை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். சோ நம்ம இன்னைக்கு இது ஒரு பல ஆங்கிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். டேபிள் லேண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு டேபிள் லேண்ட் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னா, நீங்க சொல்றது நல்லா இருக்கு பிரதர், ஆனா இது மாதிரி ஒரு செழுமையான ஒரு பசுமையான ஒரு இதுதான் எனக்கு எதுவும் நடக்கல, நான் எங்கேயும் எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் எதுவும் பார்க்கல, நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? கவலை வேண்டாம். நீங்கள் இந்த பந்தியை தேடுங்கள். எந்த பந்தி? ஆண்டவராகிய தம்முடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் விற்கப்பட்டது, தம்முடைய சரீரத்தினாலும் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலும் ஏற்படுத்தி இருக்கிற அந்த பந்தியை நோக்கி பாருங்கள். கல்வாரியை நோக்கி பாருங்கள். அந்த பந்தியை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த பந்திக்குள் தான் நம்முடைய, அந்த பந்திக்குள்ளதான் நம்முடைய இந்த டேபிள் லேண்ட் இருக்கிறது. இல்லைன்னா அதுக்கு அருகாமையில் தான் இது இருக்கிறது. இதை கண்டுபிடித்தால் அதை கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா வெறும், நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்ம நடத்தும் போது சத்ரு, குறிப்பா சத்ருன் எல்லைகளுக்கிட்ட நம்ம நடத்தும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு நிச்சயமா அங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், டேபிள் லேண்ட் இருக்கிறது, அதான் அங்க நடத்திட்டு போறாரு. முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அவர் அந்த இடத்துக்கு நம்மோடு வருகிறார். முதல்ல அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அந்த இடத்துக்கு நம்மோடு வருகிறார். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியோ நீயே ஃபிகர் அவுட் பண்ணி என்னத்தையோ பண்ணிக்கோ அப்படின்றது கிடையாது. எப்படியோ somehow find it man, somehow live it, எப்படியோ கண்டுபிடிச்சு வாழ்ந்துக்கோ. No, it's not like that. He says, I will be with you. நான் உன்னோடு வருவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நான் உன்னை நடத்தி செல்கிறேன் என்று சொன்ன தேவன். நான் உன் சத்துருக்களுக்கு உனக்கு முன்பாகவே உன் சத்துருக்களோடு யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன். அவர் நம்மோடு வருகிறார். See, இந்த டேபிள் லேண்டுக்கும் சரி, சத்துருக்கள் இருக்கிற இடத்துக்கும் சரி, அவர் தான் நம்மை கூட்டிட்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். நாம கண்டுபிடிச்சு போறது இல்லை. அவர் நம்மை நடத்தி, அவர் தம்முடைய கரத்தை நம்ம வைத்து, நம்முடைய ஆலோசனை நம்ம கொடுத்து, அவர் நம்மை நடத்தி செல்கிறார் இந்த டேபிள் லேண்ட்ஸ். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி மிருகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஆடுகளை டேபிள் லேண்ட்ஸ் இடத்துல, அந்த இடத்துல இடங்கள்ல மிருகங்கள், அதாவது துஷ்ட மிருகங்கள் இந்த ஆடுகளை அடிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆடுகள் இதை பற்றி கவலைப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் ஆடுகளுக்கு தெரியும், மெய்ப்பன் தங்களோடு இருக்கிறார், மெய்ப்பன் தங்களை பாதுகாக்கிறார் என்பதை ஆடுகள் உறுதியாக அறிந்திருக்கிறது. அதனால நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடே சொல்ற மாதிரி இருக்கு இந்த லைன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள், பாத்திரம் நிரம்பி வடிகிறது. சோ அங்க 9வது படிச்சோம். அதுல என்ன போட்டுருந்துச்சு? உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் பாதுகாக்கப்படுவான். அதோடு நிக்கிறது இல்ல, மேய்ப்பர் இருக்காரு எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு இல்ல. உங்களுடைய அந்த செழிப்பான டேபிள் லேண்ட்ஸ் உங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய செழிப்பான அந்த டேபிள் லேண்ட்ஸ் உங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம், இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன் தொடர்பாங்க. ஏசாயா 25:6 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவரு காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். சோ அந்த மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்றதுல நம்ம அந்த பந்தின்றத பார்த்தோம். அந்த பந்தியில இன்னொரு டைப் ஆஃப் பந்தி, அதை பத்தி சொல்றாரு பாருங்க. இது எப்படிப்பட்ட பந்தி என்று சொல்கிறார். இந்த பந்தி கொழுமையான பதார்த்தங்கள், ஒரு லிஸ்டே வருது. பழமையான திராட்சரசம், ஊனும் நிலவும் உள்ள பதார்த்தங்கள். அதாவது எப்படி சொல்லனா, சிம்பிளா சொல்லணும்னா வெரி வெரி ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு இது. இப்போ மெனுலேயே பார்த்தீங்கன்னா பஃபேலாம் நீங்க புக் பண்ணீங்கன்னா சில ஹோட்டல்ஸ்ல சில லெவல்ஸ் இருக்கும். இது புக் பண்ணீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் வரும். ஆனா இது அதுலேயே ரிச் கேட்டகரிலாம் இருக்கும். ஒரு மீல் இவ்வளவு ரூபா, அதிகமான ரேட் அதிகமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது பிரீமியம் கேட்டகரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுல வெறும் விருந்து அப்படின்னா அது எதை குறிக்கிறது? ஏன் ரிச் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சகல ஜனங்கள் மேலும் முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேலும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையில அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சோ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஜெனரலா ஒரு காரியத்தை பற்றி சொல்லுது. எப்படி ஆண்டவராக இயேசு, இந்த மலைன்றது கல்வாரி மலையை குறிக்கிறது. கல்வாரி மலையிலே தம்முடைய மரணத்தின் மூலமாய், இவரே 2வது வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறது போல, மரணத்துக்கு அதிபதியாயிருந்த பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்க முடியாது வந்தவர் அவர். ஆகவே மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராய், மரணத்தை மேற்கொண்டவராய்
அவர் என்ன செய்யறாரா, சகல ஜாதிகள் மேல் இருக்கிற முக்காட்டை அவர் எடுத்து போடுகிறார். சகல ஜாதிகள் மேல் இருக்கிற முக்காடு எது? மரணம் என்னும் மாபெரும் சக்தி. நீங்க எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த கோத்திரமா இருக்கலாம். சில பேர் சொல்றாங்க, நாங்களாம் உயர்ந்த ஜாதிங்க, நாங்களாம் அந்த இந்த ஹை காஸ்ட், அப்பர் காஸ்ட், அந்த இது நாங்க வந்து இப்படி இப்படின்னு. எங்க பூர்வீகம்லாம் தெரியும், எங்க பரம்பரா ராஜா. நீங்க யாராவது இருக்கலாம், எந்த ஜாதியான, எந்த கோத்திரத்தான, எந்த பாத்திரிக்கா இருந்தாலும் மரணம் உடனே ஆண்டு கொண்டது. ரோமன் 5 வருதுல, எப்படி ஒரு மனுஷன் மூலமா மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது என்று ரோமர் 5 வருதுல. சோ அது மாதிரி மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு அது எல்லாருடைய தலையிலும் முக்காடு போல இருந்தது. யாரும் அதை ஒன்ஸ் ஒருத்தர் செத்துட்டானா அவன் எந்திரிக்க முடியாது, அவன் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. சோ அப்படி மரணம் அவனை வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மரணத்தை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே ஜெயமாக விளங்கினார். ஓகே, ஏன் அவர் ஜெயமாக விழுங்கினார்? மரணத்தை எதற்காக விழுங்கினார்? ஏன் அவர் அதை செய்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மரணத்தின் கிரியைகளை, மரணத்தின் ஆளுகையை உடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார். சோ அந்த மேய்ச்சல்ன்றது எவ்வளவு தூரம் போகுது என்று அவங்களுக்கு சொல்றேன். அந்த பந்தி மேய்ச்சல் வரும்போது எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. பாதுகாக்கப்படுகிறோம் ஒன்று, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது இரண்டாவது, மூணாவது என்ன அப்படின்னா, மரணத்தின் வலிமை நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் அறுபட்டு போகிறது. அதாவது சாத்ராக் ஆபேத்நேகோ அவர்கள் அந்த நெருப்புக்குள்ள போய் தூக்கி எரியப்பட்டார்கள். எரியப்பட்டு அவங்க வெளியே தூக்கிட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்களுமே அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. அப்படி பாதுகாக்கப்பட்டார்கள். மரணம் அங்க இருந்தது, தூக்கி கொண்டு போனாலும் செத்து போயிட்டான். ஆனால் இவர்கள் அற்புத விதமாக தேவ ஆவியினாலே, தேவ வல்லமையினாலே பாதுகாக்கப்பட்டார்கள். மரணத்தின் நெருப்பின் வாசனை கூட அவர்கள் மேல் இல்லை. அப்ப இந்த மேய்ச்சல்ல நம்ம தொடரும் போது, இந்த மேய்ச்சல்ல என்ன நடக்க ஆரம்பிக்குது நமக்குள்ளாக இந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் நம் இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிற எல்லா பயத்தின் கிரியைகளை, குறிப்பா மரண பயத்தின் கிரியைகளை, மரணத்தினால் இல்லைன்னா மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அதனுடைய தாக்கத்தினால் உங்கள் ஆவியோ உங்க ஆவி இல்லை, உங்க சரீரமோ உங்கள் ஆத்மாவோ பாதிக்கப்பட்டு இருக்குமே, ஆனால் அந்த முக்காட்டை எடுத்துவிட விரும்புகிறார். எடுத்துவிட விரும்புகிறார். எடுத்து விடுவதற்கு தான் அவர் சிலுவையில வந்து மரித்து விட்டார். நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம். அவர்கிட்ட வந்தோடனே நம்ம நிறைய ஒர்க் பண்றாரு. அதுல மெயினா பண்றது இந்த முக்காடுகளை எடுத்து விடுகிறார். முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், சரி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த மேய்ப்பர் எங்க கிரியை செய்யறார், எங்க கிரியை செய்ய விரும்புகிறார்? தேவனுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு பாருங்க. அதுல நம்ம மேய்ப்பர் என்ற பரிமாணம் முக்கியமானதுன்னு சொல்லி அதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இந்த மேய்ப்பர் எங்கே கிரியை செய்கிறார், எந்த இடத்துல கிரியை செய்கிறார்? எங்கே கிரியை செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்கிறார். சோலிஷ் ரெல், ஆத்மா, நம்முடைய சரீரம், இவைகளிலே இந்த மேய்ப்பர் கிரியை செய்கிறார். இந்த முக்காடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சரீரத்திலும் இருக்கு, ஆத்மாவிலும் இருக்கிறது. சோ அந்த முக்காட்டை அவர் நீக்குகிறார். எப்படி ஒரு கொழுமையான பந்தை ஆயத்தப்படுத்தி வைத்து அதிலே வந்து நம்மை பங்கு பெற சொல்லி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த முக்காடை எடுத்து போடுகிறார். சங்கீதம் 8 ஞானத்தை, நீதிமொழிகள் 8 ஞானத்தை பத்தி வருது. ஞானம் கூப்பிடுகிறதுலையோ புத்தி சத்தம் எடுக்கிறதுலையோ சொல்லி என்ன பண்ணுது தெரியுமா? விஸ்டம் அண்ட் நாலேஜ் படிச்சு பாத்தீங்கன்னா, they want to communicate over a meal. ஒரு பந்தி இருக்கு, அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி தான் கூப்பிடுது, வா வந்து சாப்பிடுன்னு சொல்லுது. கம் அண்ட் ஈட் ஆஃப் மீ அப்படி சொல்லுது. ஈட் ஆஃப் இட், இந்த பந்தியில வந்து சாப்பிடு, நான் ஆயத்தப்படுத்தி வைத்த பந்தியில வந்து சாப்பிடு. ஞானம் கூப்பிடுதான். நீதிமொழி 8 சொல்லுது. அத மாதிரிதான் ஆண்டவராக இயேசு நம்முடைய சிலுவை மரணத்தினாலே ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய சிலுவை மரணத்தினால ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்முடைய சரீரம், நம்முடைய ரத்தம், அதனால் ஏற்படுகிற நன்மைகள் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் ஸ்ப்ரெட் அப்படியே போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நம்முடைய மிகப்பெரிய டேபிள் லேண்ட் இதுதான். நம்முடைய ஆத்மா அவர் செய்து முடித்த கிரியை, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அப்புறம் அவருடைய வார்த்தை, அவர் அருளும் நீதி, இந்த காரியங்களை நம்முடைய ஆத்மா உட்கொள்ளும் போது
நம்முடைய சூழ்நிலைகள் சரி, நம்முடைய சரீரத்திலும் சரி மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். நம்முடைய சூழல்களிலே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சுற்றி இருக்கிற இடங்களிலே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தேவ வல்லமை நம்மை சுற்றி வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த பந்திக்கு அழைக்கிறார். அததான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னிடத்தில் வந்தால், என் மேய்ச்சலுக்கு வந்தால், அவன் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா ஒரு பெரிய பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். பெரிய பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா பந்தியை பத்தி கொஞ்சம் தெரியும், தெரியாதுன்னு சொல்லலாம், தெரியும். ஆனா பந்தியில சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா போதுமான அளவு சாப்பிடுறது இல்லை. அது 2 பிச்சைக்காரனை கொண்டு போய் சாப்பிட்டு விட்டோம்னு வைங்களேன், ரொம்ப பசியில இருக்கான், ஒரு நல்ல பெரிய பிரியாணி அண்டா பக்கத்துல விட்டோம்னு வைங்க, சாப்பிடவே இல்லை ரொம்ப நாளா, பசியில இருக்கான்னா அவன் போய் 2 பேரும் பேசிட்டே இருக்க மாட்டான், போய் சாப்பிட ஆரம்பிச்சிடான். ஃபர்ஸ்ட் வயிறு நிரம்ப பார்ப்பான், அப்புறம் தான் பேசுவான். நாம எல்லாருமே அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கோம். சரி, ஏன்னா நம் பிள்ளைகள் தான் புத்திரர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தேவனை அறிகிற அறிவு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய முடியும், எந்த அளவுக்கு நம்ம அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும், இந்த காரியங்கள்லாம் அறியாதவர்களா இருக்கிறோம். சோ அப்ப அவர் பந்தி ஆயத்தப்படுத்தி அறிந்து கொள், உட்கொள், இதன் மூலமா அறிந்து கொள் அப்படின்னு நம்ம வைக்கும்போது அந்த கவனம் வந்து அதை சுவைக்கிறதுல இருக்கணுமே தவிர அதை சும்மா ஒரு இடத்து அப்படி ஒரு தொட்டு நாக்கிட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறது கூடாது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது கூடாது. இட் ஷுட் பி மோர் ஆன் ஃபீடிங். இந்த நாளும் கர்த்தர் உங்களை தம்முடைய பந்திக்கு அழைக்கிறார். என்ன விதமான சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல விதமான போராட்டங்கள் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல விதமான சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம், பல காரியங்களுக்கு பதில் தெரியாமல் நீங்க நின்றுட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் முதலாவது அவர் உங்களை தம்முடைய பந்திக்கு அழைக்கிறார். பந்தி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளதான் பந்தி இருக்கு. ஓகே, இதுக்குள்ளதான் இருக்கு. ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரே, உண்மை நான் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்களுடைய பந்தி, நல்ல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறேன், டேபிள் லேண்ட் எனக்காக வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா நன்மைகளையும் நான் பெற்று அனுபவிக்கும்படி எனக்காக டேபிள் லேண்ட் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னை நடத்தி செல்ல விருப்பமாகவும் இருக்கிறேன். இங்கே நான் வர விரும்புகிறேன். இந்த மேய்ச்சலை நான் கண்டடைய விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த மேய்ச்சலிலே பங்கு பெற விரும்புகிறேன். இந்த பெரிய பந்தியிலே பங்கு பெற விரும்புகிறேன். பந்தியில என்னெல்லாமோ சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசாயா 20 நான் வாசித்தது போல மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடிய பந்தி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெரியவர்கள் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இதிலே உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பெருமை பீத்திட்டு சுத்துறது இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு நாங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த பந்தியின் ஆழத்துக்குள் போடும். பந்தியின் பல பரிமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் அதனுடைய நிறைவை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகமா தியானிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. நான் சொன்ன மாதிரி எசேக்கியேல் 34 அதெல்லாம் எடுத்து தியானிங்க. தீர்க்கதரிசன புஸ்தகங்களை தியானிங்க. ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Father. Horabanta rembre kida rambato. Remba tara hada rambaka ndura branda reda rada rokrondura bo. Horabanta rembre kento regada hando regada banto ribara. Rimbro kodorum brende rende rinkanduro bonto rega dava hamtoro. Horam renda remba kento riga dara branda ramba tira gonto riba dara hantoro. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பார்க்க போவதற்காக ஜெபிக்கிறேன். ரிம்ரேன் கென்டோ ரொம்ப கொண்டரோ. அன்று இந்த நாட்கள் அற்புதத்தின் நாட்களாக இருப்பதாக, அதிசயத்தின் நாட்களாக இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Let them enjoy their table lamps. Hallelujah. Hallelujah. தங்களுடைய அந்த செழிப்பான பந்திக்கு அவர்கள்
நுழைவார்களாக, அதற்குள் பிரவேசிப்பார்களாக, சகல நன்மைகளை பெற்று அனுபவிப்பார்களாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறலாம். அதை எடுத்து கையில வைத்துக் கொள்ளுங்க, ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்துக்காக, ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி, எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி. நாங்கள் சகல நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி, எல்லா தீமை நின்று விடுதலை ஆகும்படி, தேங்க்யூ லார்ட், ராஜ வாழ்க்கை வாழும்படி, ஹalleluya, ஹalleluya, மேன்மையான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும்படி, கர்த்தாவே உடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து, பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்து, உடைய கடை சொட்டு ரத்தத்தை எங்களுக்கு சிந்தினீர். ஹalleluya, அதெல்லாம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாடுகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய பாடுகளை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே, உங்களுடைய பாடுகளை நிமித்தமாய் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஹalleluya இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். ஒரு பகுதி மட்டும் வேகமா வாசிக்கிறேன். இந்த நாட்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன் இதை நான் வாசிக்கிறேன். சில பேர் சத்ரு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு உணர்றீங்க. மறுபடியும் சில காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறீங்க, பயத்தோடு இருக்கிறீங்க, என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறீங்க. உங்களுக்காக தான் இந்த பகுதி. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறான். இதைத்தான் நீங்களும் பாடலாக பாடப் போகிறீர்கள். வேகமாக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரன் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் ஆழத்திலே அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவினுடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவினுடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உங்க விரோதமாய் எழும்பினவர்களே உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உடைய கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களுக்கு திருப்தி ஆகும், என் பட்டயத்தை உருவேன், கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகையின் சொன்னான். உடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்த்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமான உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் ஒரு வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீ மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உடைய பரிசுத்த வாசலத்துக்கு நேராக அவர்களை ஒரு பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பிரபு பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்களுமே விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்களுடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். நீர் இவர்களை கொண்டு போய் தேவரீர் வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த சாணமாகியுடைய சுதந்திரத்தின் பருவத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்திலே பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இந்த பகுதியில் இருக்கிற வார்த்தைகளின்படி இந்த வாரம் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி லார்ட் வில் பி தேர். கர்த்தருடைய கிரியை நீங்கள் அனுபவிப்பீங்க. அவருடைய மேய்ச்சலை நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். Thank you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.